இசையமைப்பாளர் கணேஷுக்கு வந்த பார்சல். சங்கர் கணேஷ் ஏன் கையில கிளவுஸ் போட்டிருக்காரு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் பாத்தீங்கன்னா, திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா சென்னை போரூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது குறித்து அவருடைய மகனும் நடிகருமான ஸ்ரீ கணேஷ் கூறும்போது, ஏற்கனவே இதய பிரச்சனை இருந்திருக்கு. டாக்டர்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின அப்பாவுக்கு பிடிக்கும். ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நபரா இருப்பாரு அவரு. அப்போ திமுகவுடைய முப்பெரு விழாவுக்காக பாடல் ஒத்திகைக்காக ஸ்டுடியோ போயிருந்தாரு. அப்பதான் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. நுரையீரல்ல நீர் கோர்த்திருக்கதா டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பத்திரிகையாளர் சேக்குவாரா சங்கர் கணேஷ் பத்தி பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்காரு. இளையராஜா வர்றதுக்கு முன்னாடியே சங்கர் கணேஷ் எல்லாம் வந்துட்டாரு. 90கள் இளையராஜா எப்படி ஃபேமஸோ 80கள் 90கள் காலகட்டத்துல சங்கர் கணேஷ் ஃபேமஸ் ஆனவர். எம்எஸ்விக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இவர் இசையமைச்சிருக்காரு எம்ஜிஆருக்காக. அந்த அளவுக்கு அவங்களுடைய நெருங்கிய நட்பு இருக்கு. எம்ஜிஆருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அதாவது சங்கர் கணேஷ் 2 பேருமே இரட்டையர்கள். சங்கர் பாத்தீங்கன்னா எப்பவோ இறந்து போயிட்டாரு. இப்ப கணேஷ் தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையரா இருந்த சமயத்துல விஸ்வநாதனை பலருக்கு தெரியும். அதே மாதிரி சங்கர் கணேஷ் இரட்டையரா இருந்த சமயத்துல சங்கரை விட கணேஷ தான் அதிகமா நிறைய பேருக்கு தெரியும். பொதுவா இசையமைப்பாளர்கள்லாம் சினிமால நடிக்கிறது ரொம்ப பெருசா இருக்காது, ரேரா தான் இருக்கும். அந்த காலத்திலேயே ஒத்தையடி பாதையிலே அப்படின்ற படத்துல இவர் நடிச்சிருக்காரு. இவருக்கு அப்புறமா தான் மலேசியா வாசுதேவன் சினிமால நடிக்க வந்திருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர் கணேஷ் பீக்கா இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பாண்டிங்கோட இருப்பாங்க. அதை விட ஆங்கில எழுத்த வச்சு பயங்கரமா மியூசிக்லாம் போடக்கூடிய திறமை இவங்களுக்கு இருந்துச்சு. யுனிகா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல என்னாச்சுன்னு தெரியல, சங்கர் கணேஷ் அவங்களுக்கான ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரியர்ல டேப் ரெக்கார்டர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை வாங்கின சங்கர் கணேஷ் டேப் ரெக்கார்டர் ஆன் செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. இத பார்த்து எம்ஜிஆர் அதிர்ந்து போயிருக்காரு. 2 பேருக்கும் உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுல இருந்து கண்ணும் கருத்துமா பார்த்து வெளியில வந்திருக்காங்க. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி அவங்க கிளவுஸ் போட்டிருக்கதை நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் ரீசன். அரசியலா இல்ல காழ்ப்புணர்வான்னு என்னன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம கண்கள், உடல் முழுசுமே இப்ப வெடினால பாதிக்கப்பட்டிருக்கு. டேப் ரெக்கார்டரை ஆன் செஞ்சா கைகள்ல தான் மிகப்பெரிய அளவுல விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்படி பாம்பு வச்சு கொல்ற அளவுக்கு துணிவடைஞ்சிருக்காங்க. கணேஷ் உயிரோட இருக்கவே கூடாதுன்னு நிறைய பேர் அந்த காலத்துல நினைச்சிருக்காங்களாம். மக்கள் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தரப்புல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. தொழில் போட்டியா, காழ்ப்புணர்ச்சியா, இல்லைன்னா அவங்களுடைய திறமை நிலைப்பாடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களோ அதுக்கடுத்து வாய்ப்புகள் குறையுது. இன்னொரு பக்கம் இளையராஜா அவர்கள் வைரமுத்து அதுக்கப்புறம் பாரதி ராஜான்னு ஒரு கூட்டணியில ஜொலிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே தமிழ் சினிமாவுடைய வரமா சாபமானு தெரியல, இரட்டை இசையமைப்பாளர்கள் நீடிக்கவே மாட்டாங்க. எம்எஸ்பி வழியில இப்ப இவங்களுமே வந்துட்டு வாய்ப்புகள் இல்லாம போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா, சங்கர் அவர்கள் இல்ல, கணேஷ் அவர்கள் சிவியரா இருக்காரு. அரசியல் சார்ந்த பாடல்கள்லாம் பாடிட்டு தான் வந்தாரு. இப்ப அவருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.